ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சூப்பரான பண்ணைக்கீரை கடையில் தான் பார்க்க போகிறோங்க. இந்த மாதிரி பண்ணைக்கீரையை சுத்தம் பண்ணி கழுவி எடுத்து வச்சாச்சுங்க. 2-3 டைம் கழுவி எடுத்துருங்க. அதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தை எடுத்துகிட்டு 1 டம்ளர் தண்ணி சேர்த்துட்டேங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு தண்ணி கொதித்த உடனே காரத்துக்கு பச்சை மிளகா சேர்த்துறேங்க. தண்ணியிலேயே 4-5 மிளகா சேர்த்துருக்கேன். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி கூட்டி குறைச்சி சேர்த்துக்கோங்க. இப்போது கழுவி வச்சிருந்த கீரையை உள்ளே சேர்த்துட்டு நல்லா ஒரு கரண்டி வச்சுட்டு அடியில் போட்ட கீரையெல்லாம் மேலே வர மாதிரி கலந்து விடுங்க. அப்போ தான் ஈவனாக கீரை வெந்து வரும். இப்போது ஒரு குழிக்கரண்டியில் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு எந்த எண்ணெய் வேணுமோ அந்த எண்ணெய் சேர்த்துக்கோங்க. தேங்காய் எண்ணெய் சேர்த்தும்போது ரொம்பவே வாசம் நல்லாயிருக்கும். ஒரு 10 சின்ன வெங்காயம் கொஞ்சம் வெட்டி போட்டுட்டு கொஞ்சம் ஜீரகம், இது ரெண்டும் நல்லா கொஞ்சம் வணங்கி வந்த உடனே, ரொம்ப வணங்கணும்னு இல்லைங்க, இந்த அளவுக்கு வணங்கின உடனே இப்போது கீரையும் வெந்துருச்சுங்க. இப்போது நம்ம வணக்கின வெங்காயம் ஜீரகத்தையும் உள்ளே கொட்டிட்டு இப்போ மத்து போட்டு கடைஞ்சிடலாங்க. இது ரொம்ப சிம்பிளாக இருக்கும், டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி சாதத்துக்கு களிக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப பொருத்தமாக இருக்கும். சிம்பிளாக இருந்தாலும் என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா நீங்களும் செஞ்சு பாருங்கள்.